வெல்கம் டு ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எலக்ட்ரானிக் ஸ்டோர் முன்னாடி தான் இருக்கோம். ஸோ இந்த பாகிஸ்தான் எலக்ட்ரானிக் ஸ்டோரில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எல்சிடி ஸோ அந்த டிவி வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அண்டு ஃப்ரிட்ஜு ஸோ இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ, அந்த எஃப்எம் ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஃபியூச்சரில் எப்படி இருக்குது அதையும் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவில் கப்சிங்கிற அந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பாகிஸ்தான் எலக்ட்ரானிக் ஸ்டோர் ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்துட்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு செல்லுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்இடி எல்சிடி டிவி வேணும் அப்படின்றது கப்ஜி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு டிவி வேணும்னா இந்த கடைக்கு வரலாம். இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப குறைவான ரேட்டு கிடைக்கும். சரிங்க ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஜி, வணக்கம் ஜி. நல்லா இருக்கேன் ஜி, நீங்க எப்படி இருக்கீங்க? சரி ஜி, என்ன ஜி நீங்க நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டோர் ரூம் வந்திருக்கோம். சவுதி அரேபியாவில் ஒரு கடைக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கடை இல்லை, ஒரு சின்ன கடை இல்லை, ஒரு பெரியமான கடை. நம்ம வீட்டுக்கு எதுக்கு தேவையான அனைத்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கிடைக்கும். நம்ம நிறைய பொருள் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான பொருள் ஒன்று பார்க்கணும். சரி, முக்கியமான தேவை என்ன? எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கிடைக்கும். முதல்ல வருது நம்ம டிவி, டெலிவிஷன். அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிவி பார்க்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டிவியில் பார்க்க இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீச்சஸ் என்னன்னு பார்க்கலாம். சரி ஜி. இது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கம்பெனி பேர் வந்து டெலிசோர் அப்படின்ற ஒரு கம்பெனியில் இருக்குது. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸ் பார்த்தீங்கன்னா 65 இன்ச்சு. சரி, எல்இடி டிவி. இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னா நம்ம செவுத்துலி மாட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு கேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்களா? 2 ஆப்ஷன் இருக்கு. செவுத்துலி மாட்டிக்கலாம், ஆமாம், கேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செவுர் நல்லா வால் பெருசா இருந்தனா நம்ம வந்து செவுத்துலி மாட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் டிவில டேபிள் வச்சுக்கலாம்னா டேபிளையும் வச்சுக்கலாம். அது மெயின் அட்வான்டேஜ். சூப்பருங்க. அதெல்லாம் நீங்க இன்டர்னல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு பார்க்கலாம். சரிங்க ஜி. இது வந்து ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு ஒரு சாஃப்ட்வேர் கூட ஸ்மார்ட் டிவி. இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுல மெயினா பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டி 4K அந்த குவாலிட்டி. அது வந்து குவாலிட்டி நல்ல தரம், நல்ல குவாலிட்டி. அது அல்ட்ரா ஹெச்டி 4K அப்படின்னா நீங்க நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தா கூட, ஒரு மூவி பார்த்தா கூட ஒரு தியேட்டர் ஃபீலிங் வரும். கண்டிப்பா. ஆமா, ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இது வந்து அட்வான்ஸ் மாடல்ல கொஞ்சம். அப்புறம் என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க யூடியூப் கனெக்ட் பண்ணலாம், பிரைம் வீடியோ கனெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், அதே மாதிரி செல்போன் மூலமா யூஎஸ்பி மூலமா போட்டு கனெக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்பாட் அந்த ஆப்ஷனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்கு. யூஎஸ்பி போர்ட் மூலம் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆண்டனா மூலம் கனெக்ட் பண்ணலாம், வைஃபை. ஸோ நிறைய அட்வான்ஸ் மாடல் நிறைய இருக்கு. அட்வான்ஸ் நிறைய இருக்கு. என்ன இந்த இதுல சூப்பருங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மெயினா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வீட்டில் மாற்றணும்னு வச்சுக்கேன், ஒரு ஃபுல் மூவி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாண்ணா. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் வந்து இந்த ஒரு ஸ்மார்ட் டிவி ஒன்று வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம்னா நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு பார்க்கணும்னா அந்த தியேட்டர் ஃபீலை வந்து நம்ம வீட்டில் உட்காந்து பார்க்க கண்டிப்பாக கிடைக்கும் அண்ணாஜி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பார்க்கணும். சரி ஜி. இந்த ப்ரைஸ் பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி ரியால் பார்த்தீங்கன்னா 1650 ரியால் வரும். சவுதி ரியாலுக்கு 1650 வரும். இதே இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,500 ரூபாய். 38,500 ரூபாய். சரி ஜி, 38,500 ரூபாய் வரும். ஓகே, இந்தியன் ருபீஸுக்கு. 2 இயர் வாரண்டி. 2 இயர்ஸ் வாரண்டி. என்ன ஜி? அதாவது வாரண்டினா யுனிவர்சல் வாரண்டி. யூனிவர்சல் வாரண்டி. அப்படிதான் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க. பொருள் நான் வாங்கி சவுதியில் வாங்கிடுறேன். இப்போ நான் வீட்டுக்கு எடுத்து போறேன், இந்தியாவுக்கு எடுத்து போறேன். சரிங்க. எடுத்து போய் நான் யூஸ் பண்றேன். ஏதோ சில டபுள் ஷீட் ஃபால்ட் இருக்கு. நான் எப்படி சரி பண்ணலாம்னா இதே கம்பெனி அங்க இந்தியாவிலே இருக்கு. அங்க டபுள் அந்த கார்டு வாரண்டி கார்டை கட்டிட்டு நான் அதை சரி பண்ணிட்டேன். சூப்பர். யூனிவர்சல் வாரண்டி. சவுதியில யூஸ் பண்றோம், இந்தியாவில யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இப்போ இந்தியாவில யூஸ் பண்ண ஃபால்ட்னா இந்தியாவிலே பார்த்துக்கலாம். ஓகே. இது வந்து மெயின் அட்வான்டேஜ். யூனிவர்சல் வாரண்டி 2 இயர்ஸ். யூனிவர்சல் வாரண்டி. ஓகே ஜி, சூப்பர். 2 வருஷம். அதாவது சவுதியிலையும் நம்ம இங்க யூஸ் பண்ற ஃபால்ட் ஆனாலும் இங்கேயும் பார்த்துக்கலாம், இந்தியாவிலையும் பார்த்துக்கலாம், எங்க வேணாலும் எடுத்து போனாலும் பார்த்துக்கலாம். சூப்பர் ஜி. அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு இவ்வளவு பெருசு வேணும் சார், கொஞ்சம் சின்னதா கொடுங்க அப்படின்னா இது 58 எல்இடி டிவி. ஓகே. 58 இன்ச்சில் எல்இடி டிவி. இதுல வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸ்மார்ட் டிவி, ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் கொண்ட ஒரு டிவி.
இதுவும் அதே மாதிரி தான், செவுத்துலயும் மாட்டிக்கலாம், வால்லையும் மாட்டிக்கலாம், அப்படி இல்லை டேபிள்லயும் வச்சுக்கலாம். இதுல அதே பீச்சர்ஸ் தான் இருக்கு, எல்லா பீச்சர்ஸும் அப்படியே இருக்கு, இன்னும் சைஸ் மட்டும் மாறும். சைஸ் மட்டும் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் சைஸ் கம்மி, 58 இன்ச்சில். ஓகே கொண்ட குவாலிட்டி தான் இது. இது நம்ம வீடு கொஞ்சம் சின்னதா பிடிக்கும் சார் அப்படின்னா சின்னதா மாட்டிக்கலாம். சூப்பருங்க. சின்னதா கிடைக்கும். ஆனா ஃபீச்சர்லாம் அதே சேம் தான் அண்ணாஜி அதுல. கொஞ்சம் பிரைஸ் கட்டு கொஞ்சம் குறையும். அந்த டிவி இந்த டிவி என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இது வந்து 1400 சவுதி ரியால் வரும். 1400 சவுதி ரியால். அதே மாதிரி இந்தியன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ரூபாய்ஸ் பார்த்தா 38500 ரூபாய் வரும். ஓகே ஓகே ஜி, சூப்பருங்க, பரவாயில்ல. இது அதே மாதிரி தான், 2 இயர் வாரண்டி, யூனிவர்சல் வாரண்டி இருக்கு. இது அதே மாதிரி தான், எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன வித்தியாசம் சைஸ் மட்டும் மாறும். அப்படி இல்லை சார் எனக்கு இது வேணாம், இன்னும் சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா அப்படிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடு கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்னா நம்ம சின்ன டிவி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து 55 இன்ச்சு கொண்ட எல்இடி டிவி. இது பாத்தீங்கன்னா அதே பிரைஸ் மட்டும் கொஞ்சம் மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா 1300 ரியால் வரும். இது வந்து 1300 ரியால். ஆமா 1300 ரியால். நம்ம இந்தியன் காசு பாத்தீங்கன்னா 30000 வரும். ஓகே ஓகே ஜி, 30000 வரும். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அதே மாதிரி தான் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. இதுல என்னன்னா இந்த ஸ்டெபிலைசர்னு சொல்லுவாங்கல்ல, அது இன்பில்டா இருக்கும். ஓகே ஓகே. சப்போஸ் நம்ம இந்தியால யூஸ் பண்ணோம்னு வச்சுங்க, பவர் டிராப் ஆகுது. இப்போ சம்மர் டைம்ல பவர் டிராப் ஆகும். ஆமா. அப்படிங்கிறப்ப இது வந்து இன்டர்னல் ஸ்டெபிலைசர் இருக்கு. ஓகே. இந்த டிவி வந்து ஆமா வோல்டேஜ் பூஸ்ட் அப் பண்ணிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னது டிவியோட லைஃப் டைம் நல்லா வரும். சூப்பர். இன்டர்னல் ஸ்டெபிலைசர் அது வந்து இன்பில்டா இருக்கு. இப்போ நம்ம தனியா ஸ்டெபிலைசர் வைக்கணும் அவசியம் இல்லை, இது இன்டர்னலாவே இருக்கு. சரி ஜி, சரி சரி ஜி. அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி 2 இயர் வாரண்டி, யூனிவர்சல் வாரண்டி இருக்கு. அதே மாதிரி என்னது எல்இடி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி 4K அந்த ஃபீச்சர்ஸ் கொண்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒய்ஃபை, ப்ளூடூத், ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணலாம். எல்லாம் அந்த ஃபீச்சர்ஸ் யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணலாம். சிஸ்டம் டு டிவி கனெக்ட் பண்ணலாம். நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. செல்லுல இருந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே ஜி. நிறைய இது வந்து மாடல்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஜி, சரி. என்ன ரெண்டு மூணுக்கு என்ன வித்தியாசம்னா சைஸ் மட்டும் மாறும். சைஸும் மாறும், இந்த பிரைஸ் மாறும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வரும். நமக்கு எந்த மாதிரி இது பண்ணா அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிளையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம செவுத்துலயும் வால்லையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. சரி. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போது இந்த ஹோம் தியேட்டர். இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா நம்ம டிவியோட சவுண்டை தூக்கி கொடுக்குறது என்னது, ஹோம் தியேட்டர் தான். கண்டிப்பா. ஆமாங்க. தியேட்டர் ஃபீல்ட் எப்படி வரும், தியேட்டர் ஃபீல் எப்படி வரும், அந்த சவுண்ட் மெயினா வரும். சோ இந்த பாருங்க, நீங்க பாத்துட்டீங்க பாருங்க, இந்த ஹோம் தியேட்டர் வந்து ஸ்பீக்கர் இது வந்து எவ்வளவுனா நம்ம வந்து 4 ஸ்பீக்கர் கொண்ட 1000 வாட்ஸ் கொண்டது. 1000 வாட்ஸ் என்னது இது? மொத்தம் 4 ஸ்பீக்கர் இருக்கு. என்ன ஸ்பீக்கர் இருக்கு? இப்போ நான் ஃபர்ஸ்ட் டிவி பார்த்தல 65 இன்ச். ஆமா, அது வாங்குனா இது ஃப்ரீ தான். ஓ, அந்த 64 இன்ச் டிவி அத வாங்குனோம்னா இது ஃப்ரீ. என்னது அது? ஃப்ரீ தான். இப்போ நீ இந்த இது அந்த டிவி கனெக்ட் பண்ணி வச்சீங்க. சரிங்க. இந்த ஸ்பீக்கரையும் அந்த டிவி கனெக்ட் பண்ணா ஒரு ரியல் ஹோம் தியேட்டர்ல எப்படி இருக்கும் அது அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஜி, இப்போ 64 இன்ச்சு அந்த டிவியை வாங்கிட்டு போனா வித் அந்த ஹோம் தியேட்டர் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க 1000 வாட்ஸ்ல. என்ன ஜி அது? கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி ஜி. இது வந்து ட்ராலி மாதிரி இருக்கும். இழுத்துட்டு போறோம் பண்ணிக்கலாம். ஓ, அப்படியே கையால இழுத்துட்டு கூட போய்க்கலாம். ட்ராலி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சூட்கேஸ் இழுத்து போறோம். ஆமா, அதே சேம் கான்செப்ட் தான். சூப்பர் ஜி. இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே ஜி. ரெண்டாவது இருக்குது பாத்தீங்கன்னா அது 55 இன்ச் டிவி வாங்குனா இது ஃப்ரீ. இது ஓ, அந்த 55 இன்ச் அந்த டிவியை வாங்குனா இந்த செகண்ட் வந்து ஃப்ரீ. என்னது இது? அது வந்து 800 வாட்ஸ் கொண்டது, 3 ஸ்பீக்கர் இருக்கு. ஓகே ஓகே. இது வந்து 800 வாட்ஸ். என்னது? 800 வாட்ஸ். கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் அந்த சவுண்ட் குவாலிட்டி மாறும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் உள்ளது டிவியை வந்து வாங்குனோம்னா அந்த 52 இன்ச் டிவி வாங்குனா இந்த 800 வாட்ஸ் கொண்ட ஸ்பீக்கர் 3 ஸ்பீக்கர் ஃப்ரீ. ஓகே ஓகே ஜி. அதே மாதிரி இந்த சின்ன 2 ஸ்பீக்கர் பாருங்க, அது சிங்கிள் ஸ்பீக்கர். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா 55 இன்ச் வாங்குனா அது ஒன்னு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஓ, ஓகே ஓகே. அது வந்து பாத்தீங்கன்னா 4 வாட்ஸ் தான். அது நல்ல பேஸ் நல்லா இருக்கும். அப்படிங்களா ஜி? அது டிவி இந்த ஹோம் தியேட்டர் வச்சிட்டீங்கன்னா நல்ல பேஸ் நல்லா உங்களுக்கு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு தியேட்டர் ஃபீலிங் நல்லா இருக்கும். ஒரு லைவ்ல மேட்ச் பார்த்தா கூட, ஒரு நல்ல மூவி பார்த்தா கூட நல்லா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது இந்த எல்இடி டிவி பிளஸ் ஹோம் தியேட்டர் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பா ஜி. ஆமா ஜி, வீட்டுல நம்ம வந்து ஒரு மேட்ச் வந்து பாக்குறோம் அப்படின்னா ஒரு எல்இடி வச்சுட்டு அது கூட ஹோம் தியேட்டரை வந்து பிளஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த மேட்சை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதாவது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்த ஊருக்கு வாங்கிட்டு போறோம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஊர்ல வாங்குற பிரைஸ் ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிலாம் கனெக்ட் பண்ணா 50,000 60,000 வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் 32,000 கிடைக்குது. பிளஸ் வித் ஹோம் தியேட்டர் ஃப்ரீயா கொடுக்குறாங்க.
வித் ஹோம் தியேட்டர் வித் யூனிவர்சல் வாரண்டி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி. ஊரில் நமக்கு வந்து ஊர்லேயே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஏதோ ஃபால்ட்டோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரேடியோ பார்ப்போம். பெரும்பாலும் எப்படின்னா ரேடியோ இப்போ கேட்கறத விட்டாச்சு. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏதாவது பார்க்கும்போது நம்ம ரேடியோ வந்து நம்ம வந்து கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாடல் மட்டும் தான், மாடல் பார்த்தா பழைய மாடலாக இருக்கும். அது ஃபீச்சர்ஸ் புது அட்வான்ஸ் சரியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ் கொண்ட ஒரு சாதா ரேடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் யூஸ் ஆகும், சார்ஜிங் பண்ணிக்கலாம். பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் பண்ணிக்கலாம் அண்ணாச்சி அதில். பரவாயில்ல. சார்ஜ் தீர்ந்து போச்சு, பேட்டரி இல்லாமல் இருந்தால் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஜி. சார்ஜ் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். ஈஸியாக கேரி பண்ணி எடுத்து போவாங்க. கையிலே நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம் எங்க வேணாலும். ஆனா இது இந்த ரேடியோவை பார்க்கும்போது ஜி நம்ம பழைய காலத்து அந்த ஃபீலிங் வருது ஜி, நம்ம எஃப்எம் ரேடியோவை எடுத்துட்டு கையில போறதுலாம். ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ் பண்ணுங்க, நிறைய அட்வான்ஸ் வச்சு. இப்போ எப்படின்னா யூஎஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவ் போட்டு எஃப்எம் கேட்கலாம். எஃப்எம் கேட்டுக்கலாம் என்னாச்சு எல்லாமே. 36 வாட்ஸ் கொண்ட ஒரு ரேடியோ, எஃப்எம் ரேடியோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பென்ட்ரைவ் மூலமா பாட்டு கேட்டுக்கலாம். ஆகா சூப்பருங்க. ஆக்கதான் மாடல், பழைய மாடல். இது வந்து நல்லா சவுண்ட் நல்லா குவாலிட்டியா இருக்கும். இது 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி தராங்க என்னாச்சு இதுக்கு. என்ன அட்வான்டேஜ், மெயின் அட்வான்டேஜ்னா இது வந்து பேட்டரியில இயங்கும், சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஆகா சூப்பருங்க. ஈஸியா கேரி பண்ணலாம் இங்க எடுத்துக்கோங்க. அது என்ன ஜி ஆண்டனாவா, அது எஃப்எம் ரேடியோ ஆண்டனாவா? வந்து பாத்தீங்கன்னா இது ஆண்டனா இருக்கு. சிக்னல் எடுக்கிறதுக்கு பாத்தீங்களா? சிக்னல் இல்லாம இடத்துல இது வந்து நம்ம எடுத்துட்டோம்னு ஈஸியா சிக்னல் வரும். ஜி இதெல்லாம் பார்க்கும்போது பழைய காலத்து நினைவுகள் அப்படியே வருது ஜி. என்ன கண்டிப்பா கண்டிப்பா ஜி. ஸ்கூல் டேஸ்ல எப்படி நம்ம எஃப்எம் ரேடியோ கட்டமோ அந்த ஃபீலிங் கண்டிப்பா அது கிடைக்கும். கண்டிப்பா. பரவாயில்லையா ஜி, சூப்பர். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கூல் நிறைய பார்த்தோம். நம்ம இந்த கடை எங்க இருக்குன்னா சவுதி அரேபியா அல்கப்ஜி ஏரியாவில் பாகிஸ்தான் எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த கடைக்கு வாங்க, எல்லா பொருளும் நமக்கு பிடிச்ச பொருள் வாங்கிக்கிங்க. நிறைய பொருள் பார்த்தா உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்க, கம்மி நம்பிக்கையாக இருக்குது. சரி ஜி. அதே மாதிரி ரக்ஷன் ராஜேஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஜி. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஓகே ஜி, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.